மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் செயல்பட்டு வந்த மருத்துவமனை மூடப்பட்டதால் அவசர சிகிச்சை பெற முடியாமல் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவதியடைந்துள்ளனர். சமீபத்தில் தாமிரபரணி ஆற்றை நீதிபதிகள் ஆய்வு செய்தது போல மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியையும் நீதிபதிகள் ஆய்வு செய்து தங்களது வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். படுத்தத சித்திரவாதியை பார்த்தீங்கன்னா கோர்ட்டை மீறி நடக்கணும். அப்ப இது என்ன அரசாங்கம், இது என்ன அரசு? நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் சுமார் 2000 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்தனர். வரும் 2028ஆம் ஆண்டு மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் உள்ள பிபிடிசி நிறுவனத்தின் குத்தகை முடிய உள்ள நிலையில் அங்குள்ள தொழிலாளர்கள் படிப்படியாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்போது 537 குடும்பத்தினர் மட்டுமே மாஞ்சோலை, நாலுமுக்கு மற்றும் ஊத்து ஆகிய பகுதிகளில் வசிக்கின்றனர். அவர்கள் மாஞ்சோலையை விட்டு வெளியேற மறுப்பு தெரிவித்து அந்த பகுதியிலேயே தமிழக அரசை கண்டித்து கஞ்சி தொட்டி திறந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்களுக்கு நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த 6 மாதங்களாக இவர்களுக்கான பணி எதுவும் இல்லாமல் மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து, காக்காச்சி ஆகிய பகுதியைச் சேர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அங்கேயே வாழ்ந்து வருகிறார்கள். இந்நிலையில் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் நோக்கில் மாவட்ட நிர்வாகம் முதல் கட்டமாக அவர்களுக்கு குடிநீர், மின்சாரம், போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறுத்தி வைத்திருந்தது. தொடர் போராட்டத்தை அடுத்து தமிழக அரசு அவர்களுக்கான மின்சாரம், குடிநீர் மற்றும் போக்குவரத்தை மீண்டும் வழங்கியது. சாப்பாட்டு கூட வழி இல்லாம நாங்க ரேஷன் அரிசியை தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 3 பஸ் வந்த இடத்துல 2 பஸ் ஆக்குனாங்க, 2 பஸ் வந்த இடத்துல 1 பஸ் ஆக்குனாங்க. குடி தண்ணீர் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே எங்களை எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. குடிக்க கூட தண்ணி இல்லாமல் இன்னைக்கு மழையில் பெய்த தண்ணியை தான் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவு எங்களை சித்திரவாதம்னா உயிரோட சித்திரவாதப்படுத்துட்டாங்க. அப்படியாவது இந்த மக்கள் ஓடி போயிருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. நாங்கள் எங்கே போக முடியும்? நாங்கள் பிறந்து 4 தலைமுறை இங்கே இருந்துட்டு இன்னைக்கு போச்சோன்னா நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு எல்லாருமே மண்டைக்கே சரியில்லாத மாதிரி மன உளைச்சலில் தான் இருக்கும். பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்களும் மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததால் அச்சமடைந்த விளம்பர திமுக அரசு அடுத்த கட்டமாக பிபிடிசி நிறுவனம் மூலமாக நடத்தப்பட்டு வந்த மருத்துவமனையை மூட வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. எங்களுக்கு மருத்துவர் கிடையாது. இதுவரைக்கும் மருத்துவர் இருந்தாங்க. இப்பொழுது ஒரே ஆள் தான் ஊத்துக்கும் நாலுமுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ பூட்டு கிடக்கு. இப்படி எமர்ஜென்சி ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைனா நாங்கள் எங்கே போக முடியும்? ஏன்னா எவ்வளவோ எங்களுக்கு நெருக்கம் கொடுக்காங்க. இந்த மருத்துவர் கூட இல்லாமல் இருந்தாருன்னா எங்களுடைய மக்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? மலையிலிருந்து தங்களை கீழே இறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதுபோன்ற செயல்களை தமிழக அரசு நிகழ்த்தி வருவதாக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மருத்துவ வசதி எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு 2 டாக்டர் இருந்தாங்க, 2 மருத்துவமனை இருந்தது. இன்னையிலேருந்து எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்கள் இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க போனோம்னா 4 மணி நேரம் ஆகும். அது மூலம் எங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்துனா யார் உயிரை திரும்ப தர முடியுமா? உயிர் போன பிறகு எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதே பீரியடில் தான் நாங்கள் தாமிரபரணி ஆற்றுல 17 உயிரும் போனது. இப்போ இதே பீரியடில் தான் நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கோம். அப்போ இந்த மாஞ்சோலையை மட்டும் காலி பண்ணணும்னா என்ன நோக்கத்துக்கு அப்படி செய்தாங்க? அப்படி இல்லைன்னு தெரிஞ்சேன்னா இங்கே எல்லாத்தையும் இங்கேயே அவங்க சுட்டு கொண்டுட்டு அவங்க இருக்கட்டும். எவ்வித அடிப்படை வசதியுமின்றி அல்லல் படும் தங்களுக்கு மருத்துவமனையும் மூடப்பட்டதால் அவசர சிகிச்சை கூட மேற்கொள்ள முடியாத நிலைக்கு மாஞ்சோலை தேயிலை தோட்டம் மாறியுள்ளதாக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு அவசரத்துக்கு ஒரு மெடிக்கலுக்கு சோகமில்லை என்றால் வண்டி கிடையாது, மெடிக்கல் கிடையாது. நாங்கள் நாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து கீழே போய் செல்ல வேண்டுமென்றால் 4 மணி நேரம் ஆகும். அந்த 4 மணி நேரத்துக்குள் சுகமான ஆட்களை